வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 6. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் எக்ஸ் கிரேட்டர் தென் 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் 1 கிரேட்டர் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. சி ஈக்குவல் டு 3,5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது வெரிஃபை தட்டுன்னு சொல்லி ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு எல்லாமே நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா தான் நம்ம சம்முக்குள்ளவே போக முடியும். ஃபஸ்ட்டு நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ சொல்யூஷன் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ் கிரேட்டர் தென் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹோல் நம்பர் அப்படின்னும் போது 0லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ 0, 1, 2 போடக்கூடாது. ஏன்னா எக்ஸ் வந்து 2 விட சின்ன நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம 2 போட வேணாம். அடுத்தது பி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் 1 கிரேட்டர் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸுன்றது ஒரு நேச்சுரல் நம்பர் அப்படின்னா 1லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஆனால் எக்ஸுன்றது வந்து 1 விட பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 விட பெருசுனா 2 தான். அப்போ 2லேருந்து ஆரம்பிக்கணும். அப்புறம் 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 2, 3, 4 இந்த 3 நம்பர் தான் வரும். ஸோ பியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது சியோட வேல்யூ அவங்க டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,5 செட் ஆஃப் 3,5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது 3த்தையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சம்முக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். இப்போ நான் ஏ, பி, சி இதோட வேல்யூவை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இதுக்குன்னா நம்ம சம் போடும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் ஏ, பி, சியோட வேல்யூ ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சம் போடும்போது கொஞ்சம் சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்னு வச்சுப்போம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஏ கிராஸ் பி யூனியன் சி. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி யூனியன் சி கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நான் லைனை அழிச்சிட்டு பி யூனியன் சியை நான் எழுதுகிறேன். பி யூனியன் சி ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்ன, செட் ஆஃப் 2, 3, 4 2, 3, 4. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ யூனியன் சியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 3, 5. ஸோ யூனியன் அப்படின்னா என்னென்னா ரெண்டுத்தில் இருக்கிற நம்பர் எழுதிக்கணும். ஆனால் பொதுவாக ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற நம்பர் ஒரு முறை தான் எழுதணும். அப்படி பார்க்கும்போது 2, 3, 4, 5 3 2 வாட்டி வந்திருக்கு, நம்ம ஒரு வாட்டி தான் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இப்போது அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏ கிராஸ் பி யூனியன் சி. இப்போ வந்து ஏவோட வேல்யூவும் பி யூனியன் சியோட வேல்யூவும் எழுதணும். ஏவோட வேல்யூ என்ன, செட் ஆஃப் 0, 1. அதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். அப்புறம் கிராஸ் பி யூனியன் சியோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்ன, செட் ஆஃப் 2, 3, 4, 5. ஓகேங்களா? இது ரெண்டு. இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணும்போது செட் ஆஃப் 0, 2, 0, 3 அண்ட் 0, 4, 0, 5. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1, 2, 1, 3, 1, 4 அண்ட் 1, 5. இதுதான் பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி. நம்ம ஏ கிராஸ் பி யூனியன் சியை கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சுவலாக இதுதான் வந்து எல்ஹெச்எஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்ஹெச்எஸ்ன்றது ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஏ கிராஸ் பிஏ தனியாகவும் ஏ கிராஸ் சியை தனியாகவும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணால் இந்த சம் ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன, 0, 1 செட் ஆஃப் 0, 1 கிராஸ் பியோட வேல்யூ என்ன, செட் ஆஃப் 2, 3, 4. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும், செட் ஆஃப் 0, 2, 0, 3, 0, 4. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1, 2, 1, 3 அண்ட் 1, 4. ஸோ இதுதான் ஏ கிராஸ் பி. அதே மாதிரி நம்ம என்ன அடுத்தது கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஏ கிராஸ் சியை கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ கிராஸ் சி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏயோட வேல்யூ என்ன, செட் ஆஃப் 0, 1 கிராஸ். இப்போ சியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 5. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா, செட் ஆஃப் 0, 3, 0, 5. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1, 3 அண்ட் 1, 5. இதுதான் பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் சியோட வேல்யூ. இப்போ அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கிராஸ் பி
யூனியன் ஏ கிராஸ் சியை கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து ஆர்ஹெச்எஸ் பண்ணிக்கிறோம்னா ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சியை வந்து நம்ம எழுதிக்கிறோம். இப்போ ஏ கிராஸ் பியோட வேல்யூ இப்போ எழுதிட்டு யூனியன் போட்டு ஏ கிராஸ் சியோட வேல்யூவை எழுதிக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இப்போ ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். அதாவது ஏ கிராஸ் பிலையும் ஏ கிராஸ் சிலையும் காமனாக இருக்கிற அந்த வேல்யூ மட்டும் நான் இப்போ ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்னென்ன வேல்யூ ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 0,3 அண்ட் 1,3. இதுதான் ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறது. ஸோ காமனாக இருந்தால் ஒரு முறை தாங்க எழுதணும், 2 முறை ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா 0,2 ஒரு முறை எழுதியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 0,3 2 முறை இருக்குது, அதை ஒரு முறை எழுதியாச்சு. அதுக்கப்புறம் 0,4 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் 0,5 இருக்குது, ஏன்னா வரிசையாக எழுதுன்றதுக்காக அதை எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1,2 ஒரு வாட்டி தான் இருக்குது, அதை எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1,3 ரிப்பீட் ஆகிருக்கு 2 முறை, ஆனால் அது ரெண்டுத்தையுமே ஒரு முறை தான் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் 1,4 அண்ட் 1,5 இதை எழுதணும்னா நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ் கிடச்சிரும். அதாவது ரைட் ஹேண்ட் சைடு என்ன, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சியும் கிடச்சிரும். ஸோ இப்போது எல்ஹெச்எஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், ஆர்ஹெச்எஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஆர்ஹெச்எஸ் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்னு கொடுத்ததை நம்ம எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்னு எழுதினோம். இப்போ எல்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா 0,2 இங்கே 0,2 இருக்குது, இங்கே 0,3 அங்கே 0,3, 0,4 இங்கே 0,4, 0,5 அங்கே 0,5, 1,2 அண்ட் 1,3, 1,4 அண்ட் 1,5 இது எல்லாமே ரெண்டுத்துலேயுமே சேமாக இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதோம்னா நீங்கள் கொடுத்த ஃபஸ்ட்டு கணக்கு வந்து கரெக்டு அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிடுறோம். இப்போ ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சியை மட்டும் கண்டுபிடிப்போம். அப்போனா பியோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம முதல்ல எழுதணும். பியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது செட் ஆஃப் 2,3,4 இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ அப்படி என்னன்னு பார்க்கும்போது செட் ஆஃப் 3,5. இப்போது இன்டர்செக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்ததுனால ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற நம்பர் மட்டும்தான் வரும். அப்போது நான் ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த 3 மட்டும் தான். அப்போ பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு செட் ஆஃப் 3. அப்போது அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஹெச்எஸ் என்ன, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி அப்படி இதுதான் எல்ஹெச்எஸ். அப்போ ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது செட் ஆஃப் 0,1 கிராஸ் செட் ஆஃப் 3. இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 0,3 அண்ட் 1,3 இதுதான் பார்த்திங்கன்னா எல்ஹெச்எஸ். அப்படி இல்லைனா ஈக்குவேஷன் 1ன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது தெரிஞ்சதுக்காக இதை சொல்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ்ன்றது என்ன, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. அப்போது ஏ கிராஸ் பியை தனியாகவும் ஏ கிராஸ் சியை தனியாகவும் கண்டுபிடிச்சிட்டு இன்டர்செக்ஷன் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். அப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன, செட் ஆஃப் 0,1 கிராஸ் பியோட வேல்யூ என்ன, செட் ஆஃப் 2,3,4. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது செட் ஆஃப் 0,2 அண்ட் 0,3 அண்ட் 0,4. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1,2 1,3 அண்ட் 1,4, 1,2 1,3 அண்ட் 1,4. ஸோ நம்ம இது எழுதிட்டோம்னா முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஏ கிராஸ் சியோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ கிராஸ் சியோட வேல்யூவை கண்டுபிடிக்கும்போது ஏ கிராஸ் சி ஏவோட வேல்யூ என்ன, ஏ கிராஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 0,1 கிராஸ் சியோட வேல்யூ 3,5. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது செட் ஆஃப் 0,3, 0,5, 1,3 அண்ட் 1,5. இது வந்து ஏ கிராஸோட ஏ கிராஸ் சியோட வேல்யூ. அப்போது ஆர்ஹெச்எஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி, கரெக்டுங்களா? அப்போது நம்ம மேலே ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இது ரெண்டுத்துலேயும் இருக்கிற காமனான நம்பர் மட்டும்தான் நம்ம போனோம். இதெல்லாம் ஹைலைட் காமிக்கிறேன். ஏ கிராஸ் பிலையும் ஏ கிராஸ் சிலையும் 0,3 அண்ட் 1,3 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ
ஸோ அதனால் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு 0, செட் ஆஃப் 0,3 அண்ட் 1,3 இதை தான் ஆர்ஹெச்எஸ். இதை வந்து 2 கூட வச்சுக்கலாம். ஸோ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சேம் வேல்யூ இருக்கிறதுனால எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என்ஸ் இஸ் ப்ரூவ்டு அப்படின்னு இருக்குன்னா இந்த ரெண்டாவது சம்முக்கான ஆன்சரும் முடிஞ்சுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் சம்முங்க. தேர்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு போட்டுக்கிறோம். அப்படின்னா என்ன, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ எல்ஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி கிராஸ் சின்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன, செட் ஆஃப் 0,1. அதுக்கப்புறம் யூனியன் பியோட வேல்யூ என்ன, செட் ஆஃப் 2, 3, 4. இது ரெண்டுத்தையும் நம்ம யூனியன் பண்ணும்போது என்ன, யூனியன்னா என்ன, எல்லா நம்பரும் வரணும். ரெண்டுத்துலேயும் சேம் நம்பர் இருந்துச்சுன்னா ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்படி பார்க்கும்போது செட் ஆஃப் 0,1, 2, 3. இங்கே ரெண்டுத்துலேயும் காமனான நம்பர் எதுவுமே கிடையாது. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி கிராஸ் சி. இப்போ ஏ யூனியன் பி ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். செட் ஆஃப் 0,1, 2, 3, 4. கிராஸ் சியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது செட் ஆஃப் 3,5. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்படி நம்ம ஈக்குவல் டு செட் ஆஃப் 0,3, 0,5. அடுத்தது 1,3 அண்ட் 1,5. அடுத்தது 2,3 அண்ட் 2,5. 3,3 அண்ட் 3,5. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4,3 அண்ட் 4,5. இதுதான் பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி கிராஸ் சி அல்லது எல்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்க்கும்போது ஆர்ஹெச்எஸ். அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்ன்றது ரைட் ஹேண்ட் சைடு. ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. அப்படின்னா என்ன, ஏ கிராஸ் சியை தனியாகவும் பி கிராஸ் சி தனியாகவே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அப்போது ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சியோட வேல்யூ என்னன்னு பார்க்கும்போது ஏவோட வேல்யூ செட் ஆஃப் 0,1 கிராஸ் சியோட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 3,5. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம். அப்படின்னும் போது செட் ஆஃப் 0,3, 0,5, 1,3 அண்ட் 1,5. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் சியோட வேல்யூ இது தான். அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பி கிராஸ் சி. அப்போது பியோட வேல்யூ என்ன அப்படின்னு எழுதும்போது செட் ஆஃப் 2, 3, 4 கிராஸ் சியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது செட் ஆஃப் 3,5. இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு செட் ஆஃப் 2,3, 2,5, 3,3 அண்ட் 3,5. அப்புறம் 4,3 அண்ட் 4,5. அடுத்தது ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்னா என்ன, ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. இதுதான் நம்ம ஆர்ஹெச்எஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஏ கிராஸ் சியும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, பி கிராஸ் சியும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுடைய புரிதலுக்காக எது ஏ கிராஸ் சின்னு நான் எழுதிக்கிறேன் பார்த்துங்க ஆன்சரில் மட்டும். அப்புறம் பி கிராஸ் சியும் எழுதிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஏ கிராஸ் சி எது நமக்கு தெரியும், பி கிராஸ் சின்னுன்றது எனக்கு தெரியும். இப்போ யூனியன், இப்போ ஏ கிராஸ் சியை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன் அண்ட் பி கிராஸ் சியை நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போது ஏ கிராஸ் சி யூனியன் அண்ட் பி கிராஸ் சி அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா. இப்போது யூனியன் அப்படின்னா என்னென்னா எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஸோ வந்த இது 2 வாட்டி வந்துச்சுன்னா அதை நம்ம ஒரு முறை தான் எழுதணும். அதாவது வந்த வேல்யூ இது ரிப்பீட் ஆகி வந்தாலும் நம்ம ஒரு முறை தான் எழுதணும். அப்படி பார்க்கும்போது 0,3, 0,5, 1,3 அண்ட் 1,5 இது எதுவுமே பி கிராஸ் சியில் ரிப்பீட் ஆகலை. அதனால் பி கிராஸ் சியில் இருக்கிறத நம்ம அப்படியே எழுதிப்போம். 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3 அண்ட் 4,5. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னும்போது ஆர்ஹெச்எஸ்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலான்னு டிக் பண்ணுறோம் பாருங்கள். 0,3 இருக்குது, 0,5 இருக்குது, 1,3 இருக்குது, 1,5 இருக்குது, 2,3 இருக்குது, 2,5 இருக்குது,
3,3யும் இருக்குது, 3,5 இருக்குது, 4,3 இருக்குது, 4,5 இருக்குது. அப்போ எல்ஹெச்எஸ்ல இருக்க எல்லா வேல்யூவும் ஆர்ஹெச்எஸ்லையும் இருக்குது. அப்போது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என்ஸ் ப்ரூவ்டு. அப்போ தேர்ட் சம்மும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபோர்த் சம்த்துக்கு போயிடலாம். ஸ்டூடெண்ட், ஃபோர்த் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு நம்ம பார்த்துவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி யூனியன் சி. நம்ம ஃபஸ்ட்டு பி யூனியன் சியை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பி யூனியன் சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பியோட வேல்யூ போட்டுட்டு யூனியன் சியோட வேல்யூ பண்ணும். யூனியன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் வரணும். ஸோ பி அண்ட் சியில் இருக்கிற காமன் நம்பர் ஒரு முறை தான் வரணும். காமன் நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது. இங்கே இருக்கிற காமன் நம்பர் 3. அப்போது ரிப்பீட் ஆகாமல் எழுதணும்னா என்ன எழுதலாம்? செட் ஆஃப் 2, 3, 4, 5. இதுதான் பார்த்தீங்கன்னா பி யூனியன் சி. இப்போ எல்ஹெச்எஸ்ன்றது என்னது? ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஓகேங்களா? இப்போ ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கணும். ஏவோட வேல்யூ என்ன? செட் ஆஃப் 0, 1 கிராஸ் பி யூனியன் சியோட வேல்யூ என்ன? 2, 3, 4, 5. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். பண்ணும்போது என்ன வரும்? 0, 2, 0, 3, 0, 4 அண்ட் 0, 5. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1, 2, 1, 3, 1, 4 அண்ட் 1, 5. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்ஹெச்எஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ் என்ன? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஏ கிராஸ் பியை தனியாகவும் ஏ கிராஸ் சியை தனியாகவும் கண்டுபிடிச்சிட்டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சியை கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அதுவும் எல்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கணக்கு ரெடி. இப்போது ஏ கிராஸ் பியை பார்த்துருவோம். ஏவோட வேல்யூ என்ன? செட் ஆஃப் 0, 1 அண்ட் பியோட வேல்யூ என்ன? செட் ஆஃப் 2, 3, 4. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா செட் ஆஃப் 0, 2, 0, 3 அண்ட் 0, 4. அடுத்தது 1, 2, 1, 3 அண்ட் 1, 4. ஸோ ஏ கிராஸ் பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்க்கும்போது ஏ கிராஸ் சியோட வேல்யூ ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன? செட் ஆஃப் 0, 1 கிராஸ் சியோட வேல்யூ என்ன? செட் ஆஃப் 3, 5. இப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் செட் ஆஃப் 0, 3, 0, 5, 1, 3 அண்ட் 1, 5. ஓகேங்களா? இப்போ ஏ கிராஸ் சியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. கரெக்டுங்களா? இப்போ அதை நம்ம எழுதிக்கிறோம். ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ மேலே ஏ கிராஸ் பியோட வேல்யூ இருக்குது, ஏ கிராஸ் சியோட வேல்யூ இருக்குது. யூனியன் வந்ததுனால என்ன எல்லாத்தையுமே எழுதணும். பட் ரெண்டுத்துலேயும் காமனாக வர நம்பர் எதுன்னு ஹைலைட் பண்ணிட்டுறேன், பார்த்துங்க. இதை நம்ம ஒரு முறை தான் ரிப்பீட் ஆகணும், ரெண்டாவது முறை ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்படி பார்க்கும்போது ரெண்டுத்தையுமே 0, 3யும் 1, 3யும் தான் காமனாக இருக்குது. அது ரெண்டுமே நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் ஒரு முறை வர மாதிரி பார்த்துக்கலாம். அப்போது 0, 2 இருக்குது. அது 0, 3 ரெண்டுத்துலேயுமே இருக்குது. நான் டிக் பண்ணிக்கிறேன், மேலே பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0, 4. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே வரிசையில் 0, 5 இருக்குது கீழே. அதை நான் டிக் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1, 2 இருக்குது. அப்புறம் 1, 3 பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே நான் டிக் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? 1, 4. அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1, 5. ஸோ இப்போ ஆர்ஹெச்எஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ரெடி எல்ஹெச்எஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆர்ஹெச்எஸும் எல்ஹெச்எஸும் ஈக்குவலாக அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ எல்ஹெச்எஸ் மேலே பாருங்கள். 0, 2, 0, 2, 0, 3, 0, 3, 0, 4, 0, 4, 0, 5, 0, 5, 1, 2 அண்ட் 1, 3, 1, 4 அண்ட் 1, 5. இது எல்லாமே எல்ஹெச்எஸ்லேயும் ஆர்ஹெச்எஸ்லையும் சேமாக தான் இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சம்மில் இருக்கிற, அதாவது நம்ம 6th சம்மில் இருக்கிற 4 சம்மையுமே நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான சம், ரொம்ப குழப்பிக்காதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப எளிமையான சம் தான். 1க்கு 2 வாட்டி பார்த்து புரிஞ்சுங்க.